இந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்சது நடக்கும், உங்கள் கனவுகள் நிறைவேறும். நிறைய விஷயம் தப்பாகவே புரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால தான் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் ஆளாகிக்கிட்டே இருக்கீங்க. நாம் நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே, அப்போ சொன்னவங்களுக்கெல்லாம் நடந்திருக்குதான்ற கேள்வியும் இருக்குது. ஆனால் சொன்னவங்களுக்கெல்லாம் நடக்கலை. ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலை அப்படின்னா இந்த பதிவை கேட்கும்போது உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்காம நமக்கு ஏன் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணி அது நடக்காமல் போகும்போது நீங்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்கள் தன்மையில் இழந்து நிற்கிறீங்க. இது மாபெரும் ஆபத்தில் கொண்டு போய் கூட முடிஞ்சிடும். அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நினச்சது நடக்கணும்னா அதற்கு இந்த விஷயங்கள் அறிகுறியாக இருக்குதான்னு பாருங்கள். இது இருந்துச்சுன்னா 200% உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அப்படி நடக்கலை அப்படின்னா என்ன செய்யணுன்றதை பற்றியும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு இரவு ஒரு அற்புதமான ஒரு பதிவு, 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா அதிர்ச்சியும் கிடைக்கும், அதிர்ச்சிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆனந்தமும் கிடைக்கும். ஸோ துன்பத்தை விட இன்பம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க போகுதுன்றதுக்கு உண்டான பதிவு. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்துக்காக கதறி அழுதுகிட்டு இருக்கீங்க. அந்த அழுகை இப்போ வெளிப்படையாகவும் இருக்கும், இன்னும் சில பேருக்கு வெளிப்படுத்தவும் செய்யும். அந்த அழுகையை நிறுத்தினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு பதிவு தான் அந்த பதிவு. அந்த 1 மணி நேரத்தை முழுசாக கேட்டிங்கன்னாவே எல்லா பிறவியிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படிப்பட்டது, நீங்கள் எந்த அளவில் அதை தீர்த்திருக்கீங்க அப்படின்ற வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால் மறக்காமல் அதை கேளுங்க. இன்றைக்கி ஒரு சாய்ராமுடைய விஷயம் என்னன்னா, நான் நினச்சது நடக்கணும், ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு. ஆனால் சொல்கிறவங்களுக்கு அப்படி நடந்த மாதிரி தெரியல. என்னுடைய சொந்தத்தில் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே பேசுவார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. அதனால் சும்மா வார்த்தைகளை தான் சொல்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே நடக்குதா அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய கேள்வி. இது 100% இந்த சந்தேகம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிச்சயமாக கேட்க தான் செய்யும். ஏன்னா நினச்சது நடக்குது, நினச்சது நடக்குது, நினச்சது நடக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, நினச்சது நடக்குது. அப்போ நினச்சது நடக்குதுன்னா அப்போ அவங்க நினச்சது நடக்கலை, மற்றவங்க நினச்சது நடக்குமா? முதல்ல நான் எனக்கு தேவையான வெற்றியை
நான் விரும்புகிற வெற்றியை அடைஞ்சாதான் நானே பேச முடியும். அப்போ தான் எனக்கே அந்த தகுதி கிடைக்கும். ஸோ பேசுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அது நடக்குதா நடக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு நிறைய விஷயம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்குது. நான் இன்னமும் எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்குள்ளே என்னோடய லைஃப்பை தீர்மானிக்கிறது அவராக இருக்கணுன்றதால இப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நம்ம சிறப்பாக செஞ்சிடுவோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவருடைய கணக்கு என்னுடைய கணக்கின்படி நான் வாழ்ந்துட்டேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ வாழ்ந்துட்டேன். இனி அவருடைய கணக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னா அதுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் புதுசாக எந்த ஒரு முயற்சியையும், நல்லா கேட்டுக்கோங்க, எந்த முயற்சியையும் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எடுக்கலை. அப்போது நான் நினச்சது நடக்குமா? இது பெரிய விஷயமா இருக்கு. நிறைய பேரோட ஒரு புலம்பலே இது ஒன்று தான். அப்படி என்ன பெருசாக நம்ம நினச்சிட்டோம்? வானத்திலேருந்து கீழே விழுந்தால் அடிப்படக்கூடாதுன்னு நினைக்க போகிறோமா? இல்லை. வேறு என்ன தான் நம்ம நினைக்கிறோம்? ஒரு கவலை இல்லாத வாழ்க்கையை வாழணும், இதை தானே நினைக்கிறோம். இல்லை பெருசாக சாதிக்கணும், இதை தானே நினைக்கிறோம். ஒன்று துன்பத்தில் இருந்து ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னு நினைப்போம், இல்லை சாதனை செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு நினைப்போம். இந்த ரெண்டு விஷயத்தை தான் ஒரு மனுஷன் நினைக்கிறான். ஒன்று இப்படிப்பட்ட மனிதர்கள், இல்லை அப்படிப்பட்ட மனிதர்கள். பட் ரெண்டு விஷயமும் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதற்கு உண்டான காலம் நேரம் இதுவும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு முக்கிய காரணமாக அமையுது. காலமும் நேரமும் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ நான் 60 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ என்னுடைய நோக்கம் கலெக்டர் ஆகணும். ஆக முடியுமா? நினச்சது நடக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஏன் கலெக்டர் 60 வயசில் ஆக முடியாது? நான் படித்த படிப்பு ஒரு +2ன்னு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் காலேஜ் படிக்கணும். அதற்கு அப்புறம் நான் இது மாதிரியான இதுக்கெல்லாம் நான் போகணும். அப்போ என்னுடைய உடல் ஒத்துழைக்குமா? என் மனசு ஒத்துழைக்கும், அதில் சந்தேகம் இல்லை. என்னோட உடல் ஒத்துழைக்குமா? அப்போது அந்த காலமும் நேரமும் நமக்கு இருக்குதுன்னா அதற்கு தகுந்ததையும் முக்கியமான ஒரு காரியமாக அமையுது. ஏன்னா 20 வயசில் செய்யாததை 60 வயசில் செய்யறேன்னு சொல்கிறம்போது அது எவ்வளவோ பெரிய பைத்தியக்காரத்தனமாக இருக்குதோ அதுதான். அப்போது அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன நினைச்சாலும் இந்த ஜென்மத்தில் நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. எல்லாமே நடக்கணும்னு சொல்லிடலாம் முடியாது. நான் தான் சொல்கிறேனே, ப்ராக்டிக்கலாக தான் என்னால் பேச முடியும். எனக்கு வியூஸை அதிகமாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி காதுலெல்லாம் பூ சுத்தலாம் எனக்கு தெரியாது, வராது. அப்போ நீங்கள் நினச்சது சத்தியமாக நடக்காது. காலமும் நேரமும் ஒத்துழைக்கணும். இது முக்கியம். இது முக்கியமான விஷயங்கள். இப்போ நீங்கள் 20 வயசு, இப்போ நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்கள் ஆம்பிஷன் என்ன சொல்லுங்கள். நிச்சயமாக அது என்னால் அந்த கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்களுக்கு சேர வேண்டியதை. ஆனால் ஒன்று, ஒட்டு மொத்தமாக உங்கள் மனசை அன்பேசாய்க்கு கொடுத்துடணும். அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை முழுவதும் செய்யணும். அது செஞ்சிட்டா நீங்கள் நினைச்சது 100க்கு 100, 100க்கு 100 இல்லை, 200% நான் கேரண்டி. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்கள் ஆர்வம், உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு ப்ளஸ் நேரம் காலம், இது முக்கியம். நேரம் காலம்னா உங்கள் நேரம் இருக்குதான்னு பார்க்கணும். அது 20 வயசில் பண்ணலாம். அதுக்கு உண்டான ஏஜ் லிமிட்டு அது பார்க்கணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா காரியத்தில் இறங்கிடலாம். ஆனால் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அன்பேசாய் ஆடியோவை முழுசாக கேட்குறவங்களுக்கு நான் 200% வெற்றி கிடைக்கும்னு இப்போ கூட நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்.
அப்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இப்போ கலெக்டருக்கு படிக்கிற மாதிரியே படிங்க. 60 வயசு ஆயிடுச்சுல்ல, கலெக்டருக்கு படிக்கிற மாதிரியே படிங்க. உங்களுடைய எண்ணம், புத்தி, சொல்லு, செயல் எல்லாத்தையும் அதுக்குன்னு ஒரு நேரத்தை உருவாக்குங்க. என்னடா இப்போ தானே நீ நினச்சது நடக்காதுன்னு சொல்கிற, இப்போ எப்படி? அப்போ நான் 70 வயசுக்குள்ளே கலெக்டர் ஆகிடுவேண்ணா? 70 வயசுக்குள்ளே கலெக்டர் ஆக மாட்டீங்க. அடுத்த ஜென்மத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற. நம்ம நிறைய விஷயங்கள் முன்னாடியே பிளான் பண்ணுறோம்ல. வீடு கட்டணும்னு நம்ம 2020 யோசித்தோம், 2025 கட்டுறோமா இல்லையா? ஸோ நம்ம திங்க் பண்ணுறது தான் நமக்கு நடக்குது. ஒரு டிவி வாங்கணும்னு நினச்சிங்க, அது நடந்துடுது. எப்படியோ அது கடனாக வாங்குறீங்களா இல்லை ரொக்கமாக வாங்குறீங்களா, நினச்சிங்க நடந்ததா இல்லையா? நிறைய விஷயங்கள் நினச்சிருக்கோம், ஆனால் உடனே நடக்கலை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உறுதியாக இதை பெற முடியும் அப்படின்னு அதுக்கு ஆசைப்பட்டு அது நம்பிக்கையை ஏற்படுத்துச்சுன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதே தான் அந்த ப்ரிப்பரேஷன், நெக்ஸ்ட்டு ஜென்மத்துக்கு உண்டான ப்ரிப்பரேஷன். செய்யலாம், தப்பே இல்லை. ஸோ எனக்கும் நிறைய திட்டங்கள்லாம் இருக்குது. அடுத்த ஜென்மத்தை நான் இந்த ஜென்மத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கோட விளைவுகளை நான் சந்திச்சிட்ருக்கேன். அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கணுன்றதையும் நான் ஒரு சில கட்டமைப்பை ஏற்படுத்துகிறேன். யாரெல்லாம் இருக்கணும், இந்த அன்பேசாய் குடும்பம் ஒட்டு மொத்தமாக அப்படியே இருக்கணும், இதை விட இன்னும் க்ளோஸாக இருக்கணும். அன்பு நிறைஞ்ச ஒரு வீடு எப்படி கலகலப்பாக இருக்குமோ, எப்படி நம்பிக்கையாக இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்னு கட்டமைப்பு. இது ஒன்று, இன்னும் 2 3 இருக்குது. ஸோ நான் ரொம்ப தெளிவாக சிந்திக்கிறேன், தெளிவாக செயல்படுறேன். அடுத்த ஜென்மம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவன் இவன் என்னமோ பேசுகிறான்னு அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. நான் என்ன நம்புறேன்றது எனக்கு முக்கியம், நீங்கள் என்ன நம்புறீங்கன்றது உங்களுக்கு முக்கியம். அவன் நம்பிக்கையை பொறுத்து அவன் வாழ்க்கை. என்னுடைய நம்பிக்கை தான் சிறந்ததுன்னு சொல்லி நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். உங்கள் நம்பிக்கை மோசம்னு சொல்லி நான் சொல்லவும் மாட்டேன். நீங்கள் கற்றுக்கிட்டது, நீங்கள் அனுபவிச்சது வேறு, நான் கற்றுக்கிட்டது, நான் அனுபவிச்சதுன்றது வேறு. நீங்கள் சின்ன தோல்வியை தாங்க மாட்டீங்க, நான் பெரிய வெற்றிக்கு கூட சந்தோஷப்பட மாட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. பட் இதனால் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, என் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு நான் சொல்ல வரல. எல்லாமே ஒரு காலத்தில் தானாக நடக்கும். எதுவோ அது நமக்கு சிறப்பை கொடுக்கும், அவ்வளோதான். ஏன்னா கடவுள் உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துட்டார். நீ நல்லதைய எடுத்தாலும் எடுத்துக்கோ, கெட்டதை எடுத்தாலும் எடுத்துக்கோ. ஆனால் இதற்குரிய பலன்களை நீ அனுபவிக்கணும், அதற்கு உரிய பலன்களை நீ அனுபவிக்கணும். எதை அனுபவிக்கிறது புத்திசாலித்தனம்னு நீ முடிவு பண்ணுறியோ நீ எடுத்துக்கோ. கெட்டு போனதை நான் எடுத்துப்பேன், இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நீ புத்திசாலித்தனமாக முடிவு பண்ணால் நீ அப்படியே இருந்துக்கோ. நல்லதை எடுத்து நான் நல்லவனாக மாறணும், அதற்கு உண்டான கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன்னா எடுத்துக்கோ. அப் டு யுவர் சாய்ஸ், இட்ஸ் நாட் மை சாய்ஸ். திஸ் இஸ் யுவர் லைஃப், திஸ் இஸ் யுவர் வே. நீ என்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறையோ அதுக்குண்டான ரிசல்ட்டை நீ அடையிற. அது ப்ராஃபிட்டோ லாஸோ உன்னுடைய செயலை பொறுத்தது. வியாபாரம் பண்ணவன் அத்தனை பேரும் அம்பானி ஆகலை, அத்தனை பேரும் அம்பானி ஆகலை. அம்பானியோட முயற்சி, உழைப்பு, நம்பிக்கை, காலம், நேரம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சது. இப்போ நான் 80 வயசு ஆகிடுச்சு, நான் அம்பானி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் உன்னை விட பைத்தியக்காரன் உலகத்தில் யாருமே இல்லை. அம்பானி அவரோட கரியரை ஆரம்பித்தது 20. நீ 80 ஆரம்பிக்கிற. அவர் ஐ திங்க் அவர் 60 வயசு வரைக்கும் தான் நினைக்கிறேன். 40 வருஷம் அவர் போராடினார். நீ 80 இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறேன்னே தெரியல. ஆனால் இப்போ நான் அம்பானி ஆகிறேன்னா நீ ஸ்ட்ரெஸ்லேயே மனசு வெடித்து செத்து போயிடுவேன். அதனால் இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை செய். அடுத்தது உனக்கு என்ன ஆசையோ அதை வாழ்ந்துடு, தப்பே கிடையாது. நீ இப்போ அம்பானியாக நினச்சிக்கோ, ஆனால் வெளியில் மட்டும் சொல்லிடாத. இல்லை சொன்னால் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் பெட்டு ரெடியாக இருக்கும். ஏதோ ஒரு படத்தில்
விடிய காலையில் 4 மணிக்கு நம்ம கருணாஸ் வந்து அவ்வளோ அழகாக செம்ம காமெடி பண்ணுவார். அது மாதிரி பண்ணிடக்கூடாது. ஆசைகளை உள்ளே வச்சுக்கோங்க, ரைட்டா? அதையே கனவு காணுங்க, கற்பனை பண்ணுங்க. அது இந்த ஜென்மத்திலையும் முடியலாம், இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் முடியணுன்னா அதுக்கு உண்டான காலம் நேரத்தை பொறுத்து உங்கள் வாழ்க்கை அமையும். அப்போ எதை பெறுவது எதை விடுவதுன்ற விஷயத்தை நீ என்னைக்கு தெளிவாக இருக்கியோ அன்னைக்கு உன் வாழ்க்கையில் அத்தனையும் தெளிவாக இருக்கும். விடக்கூடிய விஷயத்தை அன்றோடு விட்டுடு, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடு. ஆனால் விட முயற்சி பண்ணு. அதை வச்சுக்கிட்டு இதை எதுவும் பெற முடியாது. அதை வச்சுக்கிட்டு இதை எதுவும் பெற முடியாது. சோம்பேறித்தனத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் உயரவன்னு நினச்சா சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடு. ஒரே நாள் நீ விடணும்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கல. எதெல்லாம் உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அதை எல்லாத்தையும் தீர்க்கமாக யோசி. வேண்டாம், இது நமக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு கொஞ்சம் பயப்படு. எத்தனையோ பேர் உற்சாகமான மனிதர்கள் உன்னோட வயசில் இருக்கிறவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களாம் வேலை இல்லாதவன் நீ சொல்லிக்கிட்டு நீ வேலை இல்லாதவனாக இருக்கிற, ரைட்டா? நீ வேலை இல்லாதவனாக இருக்கிறதால அத்தனை உழைக்கிற வர்க்கத்தையும் நீ அசிங்கப்படுத்துகிற. அதனால் உனக்கு தான் பிரச்சனை. நம்ம வானத்தை பார்த்து எச்சி துப்புனா அந்த எச்சி நம்ம மேலே தான் படும். ஸோ அடுத்தவனை பார்த்து நீ கேவலப்படுத்தினா அந்த கேவலம் திருப்பி உனக்கே தானே வரும். புத்தி இல்லாமல் தடுமாறக்கூடாது. விடணும்னு நினைக்கிறத விட்டுடு. அப்போ தான் பெறுவது ஈஸியாக இருக்கும். இதை வச்சுக்கிட்டே பெறணும்னு நினச்சேன்னா இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் தீராமல் இருக்குதோ அத்தனைக்கு காரணம் நீ எதையுமே விடலை, ஆனால் பெறணும்னு மட்டும் நினைக்கிற. இதை புத்திசாலித்தனமும் கூட நினைக்கிற, ஆனால் முட்டாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த செயல் தான் முரண்பாடான விஷயமா இருக்குது. நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு புலம்புற. நீ நினச்ச வாழணும்னு, ஆனால் அதை வாழ்வதற்கு உண்டான விஷயத்தை பற்றி நீ யோசிச்ச. ஆனால் எதை விடணும்னு நினச்சியோ அதை இந்த நிமிஷம் வரைக்கும் நீ விடலை. விட்டிருந்தா நீ இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்ப. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம உருவாக்கணும். அங்கங்கே செதறி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் செதறினதை ஒன்றா சேர்த்தாதான் பலம். உங்கள் புத்தி உங்கள் மனசு படாத இடத்துல செதறி கிடக்குது. எங்கெங்கெல்லாம் விடக்கூடாதோ அங்கெல்லாம் விழுந்து கிடக்குது. ஒவ்வொன்றும் நினைக்குது. நேற்று கொடுத்த ஆடியோவில் தான் சொல்லியிருக்கேன். மனசு ஒரு 1000 வழியை தேடுது, புத்தி ஒரு 1000 வழியை தேடுது. இப்போ 2 வழியில் போனாவே எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல. ஆனால் 1000 வழி, அதில் இருந்து மறுபடியும் இன்னும் 2000 வழி, 3000 வழி, இப்படி கதவு திறந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல க்ளோசிங் அப்படின்னா தான் ஓகே இதான் நம்ம இடம்னு. ஆனால் அப்படி இல்லை, திறந்துக்கிட்டே இருக்குது. மூடவே இல்லை. மூணாதான் ஓகே இதோட முடிஞ்சிருச்சு, இங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு. நிறைய பேர் இன்றைக்கு வரைக்கும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாய்ராம். என்னமோ ஒரு சொல்லணும்னு நினைக்கிறாரு சாய்ராம், ஆனால் என்ன சொல்ல வராருன்னு தெரியல சார். உன் மனசு இவ்வளோ புத்தி ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் சொன்னது என்ன கேட்கும்? என்னமா சொல்கிறாரா? ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சுக்கலையா? அப்போ நம்ம எண்ணங்கள் எங்கே ஓடுது பாருங்கள், எங்கேயோ ஓடுது. எப்பா சொல்கிறது தெரியுதே, இதுவே உனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். இப்பையும் நீ அவர் என்ன சொல்கிறாரு கேட்கலன்னா அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் செவிடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி நினச்சி போயிடுவார் அவர் பாட்டுக்கும். ஸோ அப்படி தான் இங்கே நடக்குது பல விஷயங்கள். நேற்று கூட நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ கூட என்ன சொல்லியிருக்க, எதுக்கும் நீங்கள் தயாராக இருக்காதீங்கன்னு சொல்லியிருக்க. அது வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை, பேசின வார்த்தை. அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வண்டியை ஓரங்கட்டு நிறுத்தி ஒரு 1/2 hour நான் கண்களை மூடி நான் கேட்குறேன். சொல்லக்கூடிய விஷயம் ஈஸியாக புரியுது. ஏன் புரியுதுன்னா நான் ஒரே மைண்டில் இருக்கேன். ஒரே மைண்டில் இருந்து பாருங்கள், எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயத்தையும் இங்கே ஆரம்பித்தா
அங்கே முடியுது, அங்கே முடிஞ்சால் இங்கே ஆரம்பிக்குது. என்னடா வாழ்க்கை? அதாவது எங்கே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கு, முடிவே இல்லை. இன்னைக்கு இது நமக்கு தேவைப்படுது, நாளைக்கு இது நமக்கு தேவைப்படலை. நேற்று தேவைப்பட்டது இன்னைக்கு தேவைப்படலை, இன்னைக்கு தேவைப்படுது நாளைக்கு தேவைப்படலை. அப்போ ஒரு மனதான் நீங்கள் நிற்கல. படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் டாக்டர் ஆக போகிறேன், ஓகே, அடுத்த நாள் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், அடுத்த நாள் அட்வொகேட் ஆக போகிறேன், அடுத்த நாள் பிஸ்னஸ் ஆக போகிறேன். ஸோ என்ன ஆக போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா, அப்போ தான் நீ ஆகிறது உறுதியாக முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை நீ யோசிக்கிற. ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாருன்னா, ஓகே, இந்த ஃபீல்டை நம்ம ஏன் எடுக்கலன்னு நீ நினைக்கிற. சரி, அந்த ஃபீல்டை எடுக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் இருக்குதா? ஆர்வம் இல்லாமல் நீ எப்படி எடுக்கிற? என்கிட்ட ஒரு சாராம் சொன்னாங்க, ஆனால் யூடியூப்பில் நல்ல ப்ரொமோட் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஓகே, நல்லா பண்ணுங்க, நல்லா செய்யுங்க, உங்கள் திறமை என்ன இருக்கோ அதை காட்டுங்க. அருமையான இடம் அது, நிஜமாக சொல்கிறேன், அருமையான இடம், அற்புதமான இடம். உங்களோட ஆர்வம் எதுவோ அதுக்கு நீங்கள் கொடுங்க. இங்கே எனக்கு ஆர்வமே சாய்பாபா பற்றி பேசுறது தான், என்னோட ஆர்வம் அதுதான். அதனால தான் இவ்வளவு பேச முடியுது. எனக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அதுதான். நிறைய பேர் சொன்னாங்க, பேசாமல் அரசியல் பற்றி பேசலாம் அப்படின்னு. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டவங்க ஜாஸ்தி. அரசியல் பற்றி பேசலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அரசியல் எனக்கு பிடிக்கும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, ஆனால் ஆர்வம்லாம் கிடையாது. பிடிக்குன்றது வேறு, ஓகேவா, பிடிக்குதுன்றது வேறு. பிடிக்கிறது எல்லாமே நம்ம செஞ்சிட முடியாதுல்ல. எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு 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 நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் நாட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம்லாம் எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை, தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அப்போ என்னுடைய ஆர்வம் எப்படிப்பட்டதோ அதை நான் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்போ உங்கள் ஆர்வம் எப்படிப்பட்டதோ. அவங்க சொன்னாங்க, நான் யூடியூப் போட்டேன், இது பண்ணேன், ஆனால் வியூஸ் வரமாட்டேங்குது. நீங்கள் தயவு செய்து உங்களோட இதில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா? இது எனக்கு ஒரு வாரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இப்போது ஒருத்தவங்களுக்கு நான் இந்த விஷயத்தை பண்ணால் பல பேர் இந்த விஷயத்தை பண்ண சொல்லுவாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி ஒத்து போச்சுன்னா பரவாயில்ல. சில விஷயங்கள் மாறி மாறி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நான் சொல்கிறேன் விரதம் இருக்கக்கூடாதுன்னு, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க விரதம் இருக்கணும் அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னக்கூடிய ஒரு பதிவை நான் வந்து ஸ்டேட்டஸில் வச்சா யார் கன்ஃபியூஷன் ஆகிறது? நீங்கள் தானே. அப்போ நம்ம குடும்பம் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஒரு ஆடியோவிலையும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது ஸ்டேட்டஸில் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை, அதுக்கு உண்டான பொறுமையும் இல்லை. ஏன்னா எனக்கே ஒரு நாளைக்கு 8 ஆடியோ, சாரி 1 2 3 4 5 ஆடியோ கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன், 5-6 ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். இதை தாண்டி என்னோடய பிஸ்னஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரே விஷயந்தான் எதில். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வியூஸ் சரிமாக போல் ரொம்ப ஃபீல் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. அப்போ நீங்கள் வியூஸ் அதிகம் போகணுன்றதுக்காக ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது நேச்சுரல். அப்போது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யும்போது ஆர்வம் அங்கே இல்லை. ஆர்வத்தை வச்சு செய்யும்போது அங்கே பலனை எதிர்பார்க்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் அ பாயிண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை இப்போ யூடியூப்லேயே வந்து இவ்வளோ தூரம் செய்கிறோன்னா நிச்சயமாக இங்கே பலனை எதிர்பார்த்து பண்ணலை. எல்லா விஷயங்களும் சாயப்பாவோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ வியூஸ் இட்ஸ் நாட் இம்பாசிபிள். அப்படி பார்த்தா அட்வைஸால் 2 வீடியோ போடக்கூடாதுன்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா வியூஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஆனால் ஆகிட்டு போகுது. அப்போ நான் கடைசியில் வியூஸ் எனக்கு இம்பார்ட்டன்னா என்னுடைய ஆர்வம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆர்வம் போயிடுச்சுன்னா நான் வந்து நிச்சயமாக இந்த பதிவுகளை சொல்லவே மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவின் மூலமாக நான் குறைஞ்சது ஒரு 2000-3000 பேர்கிட்டையாவது நான் அவங்க மனசுக்குள்ளே நான் பேசுகிறேன். எனக்கு வந்து இது ஒரு பெரிய சாயப்பா எப்படி அமைச்சு கொடுத்துருக்காருன்னா, இதுதான் உன் சொந்தம்,
அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அ ஃபேமிலி. இதுதான். இப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கும் போது 2 days நான் சென்னையில் இருந்தேன். கிட்டத்தட்ட 20 பேரை பார்த்தேன். ஸோ எல்லாமே இந்த லோக்கல் சென்னை மட்டும்தான். கொஞ்சம் அவுட் சைட்லாம் போக முடியல. எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. அப்போ என்ன ஆகுது, சென்னையில் நமக்கு ஏகப்பட்ட ரிலேட்டிவ்ஸ், ஆனால் எந்த வீட்டுக்கும் போக முடியல. போகக்கூடாதுன்னு இல்லை, போகக்கூடாதுன்னு கிடையாது. யாரையும் நம்ம வெறுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. போவதற்கு வாய்ப்புகளை சாய்ப்பாக வழங்கலை. ஓகே, போவதற்கு உண்டான வாய்ப்புகளை சாய்ப்பாக வழங்கலை. அப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு 20 பேரை நம்ம மீட் பண்ணோம். எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக தான் பண்ணோம். ஸோ முன்கூட்டியே சொன்னால் இவங்க பயங்கரமாக பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஒரு சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி போயிட்டு அட்டென்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு சாய்ப்பா நம்ம இது பண்ணுறாங்க. இது எதுக்கு சொல்லணும்னா, ஆர்வம் ப்ளஸ் ஒரு உயிர். எனக்கு இந்த அன்பே சாய் குடும்பம் அப்படின்னும் போது ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். எதில் ஆர்வம் இருக்குதோ, எது பலனை எதிர்பார்க்காம ஒரு விஷயத்த செய்கிறீங்களோ அதுதான் ஆர்வம். அதை புரிஞ்சுக்கோங்க. எது உங்களுக்கு பலனை எதிர்பார்த்து செய்கிறீங்களோ அது உங்களோட தொழில். இப்போது நான் என்னுடைய வியாபாரத்தை பலனை எதிர்பார்த்து செய்கிறத அதான் மெயின். லாபம் இல்லாமல் செய்கிறது இல்லை. ஏன்னா எதிர்பார்ப்புன்றது லாபம். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். இதில் பொறுத்த வரைக்கும் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நான் அடிக்கடி யோசிக்கக்கூடிய விஷயம், நீ ஒரு வியாபாரம் பண்ணுற, அப்போ நீ பலனை எதிர்பார்க்காமலாம் நீ செய்வ, அப்போ நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணுவ அப்படின்னா இல்லை. லாபத்தை நோக்கி தான், லாபத்தை எதிர்பார்த்து தான் வியாபாரம் செய்கிறோம். இதுதான் முதல் படி. இதை தாண்டி வர எதையும் எதிர்பார்க்கல. அதை தாண்டி வர என்ன எதிர்பார்க்குற? ஒரு மனுஷன் நம்மளை நம்பி வராங்க, ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு உண்மையானவனாக இருக்கணும், அவங்களுக்கு பொய்யானவர்களாக இருக்கக்கூடாது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேர்மை இருக்கணும், சுத்தம் இருக்கணும். இன்னொருத்தவனை அழிக்கணுன்றதுக்காக குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுக்கக்கூடாது. உன்னுடைய ரேட் என்னவோ அந்த ரேட்டில் நீ காம்ப்ரமைஸ் ஆகாது. ஒருவேளை ரொம்ப ஏழை அப்படின்னா உன்னோட உழைப்பை ஃப்ரீயாக கொடுத்துரு. இல்லை இன்னும் பரம ஏழை, இவங்க லேப்டாப் வாங்குறது கூட கையில் காசு இல்லை, ஆனால் படிக்கிறாங்க, அந்த படிப்பு இந்த லேப்டாப் கொடுத்தோன்னா அவங்க நல்லா படிப்பாங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஏன்னா இந்த ஹெல்ப்பை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஒரு தொழிலில் இருக்கும்போது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தையும் செய்யுங்க. புரியுதா? இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த விஷயத்தை செய்யும்போது ஒரு மனுஷனோட பலனை எதிர்பார்த்து நமக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கடவுளை அமைச்சு கொடுக்க நம்ம மூலமாக விரும்புகிறாருன்னு அந்த இடத்துல நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம். அவ்வளோதான். அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு அதான் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஃப்ளோவில் வருது, அவ்வளோதான். பட் ஒரே நிமிஷம் தான் சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உதவிகள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நம்ம செய்யணும். அதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கணும். அதில் கணக்கு வழக்கு பார்க்கக்கூடாது. அப்போது ஆர்வன்றது பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும். தொழில் அப்படின்றது அதுக்கு உண்டான லாபத்தை மட்டும் பார்க்கறது தப்பு கிடையாது. ஆனால் லாபத்தை மட்டும் பார்த்துட்டு உழைப்பில் கவனத்தை விட்டுறக்கூடாது. நீ லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அறுவடை பண்ணும்போது பண்ணிக்கலாம். அந்த கணக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. சம்டைம்ஸ் எனக்கு பேமெண்ட்டை ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும். சம்டைம்ஸ் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20, 25,000, 30,000 தேவை. அப்போ ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ என்ன சாய்ப்பா இப்படி இருக்குது அப்படி நம்ம கடன் வாங்கக்கூடாது. அதில் மிகப்பெரிய அளவில் வச்சுருக்கோம். அப்போ அந்த நேரத்தில் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஏதோ ஒரு மூலமாக. யாராவது ஒருத்தவங்க சார் லேப்டாப் ஒன்று வேணும், இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு உடனே டக்குன்னு அதுக்கு உண்டான டீலிங்ஸ் என்னவோ அது நமக்கு சட்டுன்னு வரும். இல்லை சர்வீஸ் வரும், எப்படியாவது வந்துடும். ஒரு 2-3 நாளில் அந்த பேமெண்ட் அரேஞ்ச் ஆகிடும். அப்போது பலனை எதிர்பார்க்காம செய்யணும். ஆனால் ஓரளவுக்காவது பேசிக் நெசசிட்டியாவது வேணும். லாபத்தை எதிர்பார்க்கிறது ஒரு வியாபாரத்தோட தர்மம். அதை எதிர்பாரு, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் முழுவதும் இந்த மனுஷனுக்கு இதை செஞ்சால் லாபம், அதனால் இவனுக்கு நல்லபடியாக செய்யலாம், இவனுக்கு எதை செஞ்சாலும் லாபம் இல்லை அதனால் இவனுக்கு மோசமாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இளையராஜா கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பாடம் என்னென்னா, மியூசிக் டைரக்டர் இளையராஜா கிட்ட கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, நான் எந்த டைரக்டர்னு பார்க்க மாட்டேன்,
எந்த ஆக்டர்னு பார்க்க மாட்டேன், எந்த கதைன்னு கூட நான் சரியாக பார்க்க மாட்டேன். ஆனால் என்ன சிச்சுவேஷனில் அவங்க பாட்டு கேட்குறாங்களோ அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு 5 பாட்டு பல்லவி போட்டு கொடுத்துருவேன். அது என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ. ஸோ இவர் ரஜினி நடிக்கிறாரு, கமல் நடிக்கிறாரு, இது ஒரு பெரிய பிக் பேனர். ஸோ இவங்க புதுமுகம், இவங்களுக்குலாம் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அவர் பண்ணது அதான், அந்த டெடிக்கேஷன் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது. அதாவது இவங்களுக்கு நல்லா பண்ணித்தரலாம், இவங்களுக்கு அப்படி விடலாம், அப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். காரில் வரவங்களுக்கும் ஒரே மாதிரி தான், ஒரு சைக்கிளில் வரவங்களுக்கும் ஒரே மாதிரி ரிசப்ஷன் தான். 100 ரூபாய்க்கு பொருளை விற்றாலும் ₹1,00,000 பொருளை விற்றதுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நம்ம பல பேர்கிட்ட கற்றுக்கிட்ட பாடம். இது ரொம்ப எக்ஸலண்ட்டு, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது. எங்கேயோ போய் எங்கேயோ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எதை பெறுவது எதை விடுவது, எல்லா விஷயத்துலேயும் நாம் இதில் கவனத்தை செலுத்த தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட கனவு நினைவாகும். இப்போ புரியுதா? நிறைய பேர் கனவு காணுங்கள் நடக்கணும், எப்படிப்பா நடக்கும்? எனக்கு தான் ஆசையாக இருக்குது, யார் மாதிரி ஆகணும்னு, நரேந்திர மோடிஜி அவர்கள் மாதிரி ஆகணும்னு. என்ன மாதிரியான ஹை செக்யூர்டு சான்ஸே கிடையாது. அவரை பார்க்கும்போதே இந்த மாதிரி ஒரு பதவியில் நம்ம உட்கார்லையே ஒவ்வொரு மனுஷனும் ஆதங்கப்படுவான். ஆதங்கப்படாத மனுஷனே இருக்க மாட்டான். எனக்கு தான் ஆசையாக இருக்குது. ஆசை வரும், வராமலாம் போகாது. அதுக்காக இல்லை, அன்பே செயலில் சொல்லியிருக்காங்க, பிரதமர் ஆவது நம்ம லட்சியமாக இருக்கணும், நம்ம நோக்கமாக இருக்கணும். அதனால் நான் ஆகியே தீருவேன் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் சொல்கிறேன், கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் ரெடியாக இருக்குது, புக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆகுது. ஸோ அதெல்லாம் நம்ம சிச்சுவேஷன் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன நேரமும் காலமும் அதுக்கு சாதகமாக இருக்குதோ அது இருந்துச்சுன்னா தாராளமாக முயற்சி பண்ணலாம். நான் சொல்கிறேன், 200% வெற்றியை என்னால் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதுக்கு 1000 ரூபாய் கட்டணும், 2000 ரூபாய் கட்டணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்பேசை ஆடியோவை தொடர்ந்து கேளுங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் தனிப்பட்ட முறையில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அதையும் கேளுங்க, நான் நிச்சயமாக பதில் கொடுக்குறேன். அதனால் வாழ்க்கையை பற்றி எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க. உங்கள் கனவுகள் நிறைவேறணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.